Thank you.
என்னை காணி மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்க
சின்னப்பாக்கம் வாணி மியூசிக்கல்ஸ் மாணவ மாணவியர்கள் கடந்த ஒரு மணி நேரமாக பக்தி பாடல்கள் வெகு அருமையாக பாடினார்கள். அவர்களுடைய ஆசிரியை திருமதி இந்திரா கிருஷ்ணன் அவர்களையும் நாங்கள் பாராட்டினோம். மற்றும் அந்த வாணி மியூசிக்கல்ஸ் தொடர்ந்து நல்லபடியாக வளர்ந்து இன்னும் அருமையான கச்சேரிகளை வழங்குவதற்கு ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த மாணவியருக்கு ஆலயத்தின் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பை கொடுப்பதற்காக ஆலய தலைவர் திரு சுதாகர் அவர்களை அழைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். இருக்கும் எல்லா பக்தர்களுக்கும், எஸ்பெஷலி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸு, தனியாக எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப அழகாக, நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா அமையும்னு சொல்லிட்டு. எனக்கு ப்ராக்டிஸும் ஒரே ஒரு முறை தான் பண்ணோம். அவ்வளோ அழகாக பாடினாங்க. எனக்கு சம்டைம்ஸ் கண்ணிலே தண்ணி வந்துருக்கு. அந்த அளவுக்கு டிட் வெரி வெல். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ். எங்கள் பேரண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஒத்துழைச்சாங்க, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க.
ஆர் அதர்வைஸ் இவ்வளோ சின்ன ரொம்ப ஷார்ட் டைமில் எவ்வளோ அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு ஒர்க்கிங் டே ஓடி வந்து பாவம் ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக ஒரு தப்பும் இல்லாதக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அவ்வளோ நல்லா வச்சாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரெண்டாவது நம்ம தர்ஷன் மிருதங்கம் பிளேயர், அந்த நவநீத கிருஷ்ணன், இவங்களும் நான் கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை கூட நோன்னு சொல்லாமல் அவங்களுக்கும் நிறைய ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் கச்சலில் வாசிக்கிற பெரிய பெரிய வித்வான்ஸ் கிட்டே இவெல்லாம் கற்றுட்டு வந்துட்டுருக்கான். இவங்கெல்லாம் வந்து நான் சொன்ன உடனே இம்மிடியேட்டாக எஸ் மிஸ் நாங்கள் வரோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கொஸ்டினே கிடையாது, நாங்கள் வந்து வாசிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டான். அதுவும் ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த வித ஒரு நெகட்டிவ் இதே இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அழகாக வந்து நம்ம என்ன குழந்தைகள் பாடுறோம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடி, குழந்தைகளுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னாக்கா நிறைய பாடிட்டு இருக்கா குழந்தைகள்லாம். இருந்தாலும் ஸ்டேஜ்னு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், சில தப்புகள் வரலாம். ஆனால் இன்னைக்கு நான் கவனிச்சேன் அந்த தப்பு கூட வராதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இவளோட கோஆப்ரேட் பண்ணிட்டு, அவளோட கோஆப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா வாசி. இதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கும் வந்து ஆக்சுவலி உடம்பு முடியாமல் நான் வருவேனான்னு யோசனை பண்ணேன். ஆனால் வந்து நம்ம விநாயகர் வர வச்சுட்டாரு, என்ன வர வச்சு இங்கே உட்கார வச்சு பாட வச்சுட்டாரு குழந்தை. அதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இங்கே நிர்வாகம் பண்ணுற நிர்வாகிகளுக்கு, மாமிக்கு, எல்லாருக்குமே ஒன் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு முறையும் இந்த மாதிரி பாடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா அந்த ஹோப்ஸ் இப்போ வந்திருக்கு. குழந்தை ப்ராக்டிஸ் எல்லாமே தேக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு. அதனால இது மாதிரி நிறைய குழந்தை தீர்காயுஸ் ஆரோக்கியம் போட்டுட்டு பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட நம்ம இந்த மாதிரி இந்த நிர்வாகிகளோட ஒத்துழைப்போட நானும் நிறைய கற்றுக் கொடுக்குறேன். நிறைய வந்து பாடி ரொம்ப நல்ல பேர் வாங்கணும் நம்ம சிட்டில் பார்க்கறதுலேருந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ.